இன்னைக்கு எதிர்பார்ப்பின் வல்லமையை குறித்து உங்ககிட்ட சில காரியங்களை பேச போகிறேன். எத்தனை பேர் எதிர்பார்ப்போட வாழ்ந்துருக்கிறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்ப்போட வாழ்கிறீங்க? ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் இஸ் கிரேட். எத்தனை பேர் எதிர்பார்த்து ஏமாந்துருக்கிறீங்க? ஒன்றா ரெண்டா? ஓகே, எதிர்பார்த்து ஏமாந்தவங்க தான் அதிகம் தேன் எதிர்பார்த்து பெற்றுக்கொண்டவங்களை விட. ஏன்னா மனிதர்கள் கிட்ட எதிர்பார்ப்பை நம்ம வைக்கிறப்போ மனிதர்கள் பூர்த்தி செய்யறதில்ல. ஆமாவா இல்லைங்களா? எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்னன்னா இந்த ஃபார்மர்ஸ், விவசாயம் பண்ணுறவங்க மழை பெய்யுங்கிற எதிர்பார்ப்பில் விதையை விதைக்கிறாங்க. இந்த வருஷம் பயங்கரமான அறுவடை இருக்கும்பா, போன வருஷத்தோட பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு விதையை விதைக்கிறப்போ ஒன்று மழை நிறையா விவசாயத்தை காலி பண்ணிடுது. ஆமாவா இல்லைங்களா? இல்லைன்னா மழையே வராமல் அவங்களுடைய பொழப்பில் மண்ணவாரி போடுற மாதிரி அந்த மழை வராமல் இருக்கிற சூழ்நிலை அமைஞ்சிருது. ஸோ இயற்கையை பார்த்து எதிர்பார்த்தாலும் டேஞ்சரு, மக்களை பார்த்து எதிர்பார்த்தாலும் டேஞ்சரு, நண்பர்களை பார்த்து எதிர்பார்த்து யாராவது எதிர்பார்ப்பை இழந்திருக்கிறீங்களா? ஹவ் யூ லாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்? நண்பர்கள் கிட்ட ஒன்றும் இல்லைங்க, 5 மணிக்கு வரேன்பாங்க, அது ஒரு எதிர்பார்ப்பு தானே. 5 மணிக்கு அலாமே வச்சிருக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? 5 மணிக்கு வரேன்பாங்க, ஆனால் 5 மணிக்கு அலாமே வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ எதிர்பார்ப்பு மக்கள் மேலே வைக்கிறப்போ இந்த எதிர்பார்ப்புங்கிற வார்த்தையே எத்தனை பேருக்கு பிடிக்காம போயிருக்கு? ஹானஸ்டாக சொல்லுங்க. எப்பா இப்போ இந்த உலகத்தார்கள்லாம் சொல்லுவாங்க, டே எதிர்பார்ப்பே வச்சுக்காத, கல்யாணம் பண்ணுறப்போ எதிர்பார்ப்போடே கல்யாணத்துக்குள்ளே போகாத, வேலைக்குள்ளே போகிறப்போ என் பாஸ் நல்லா இருப்பாருன்னு எதிரே பார்க்காத, உன் வாழ்க்கை நல்லா அமையுன்னு எதிர்பார்க்காத, கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை எடுத்துன்னு போயிரு, எதிர்பார்க்காத அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சொல்லுவாங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். அதே மாதிரி உங்கள் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அம்மா இல்லைங்களா? இது அதை விட ரொம்ப மோசம். இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு வாழ்றதுங்கிற ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டெஃபினெட்லி அ ப்ரெஷர். உங்கள் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த பொண்ணு இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருப்பா, இப்படி தான் படிக்கணும். அப்பா அம்மா பசங்களுக்கு மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷனுங்கிற சுமையை வைப்பாங்க. கரெக்டாக? நான் இவ்வளோ தான் சம்பாரிச்சிருக்கிறேன், நீ வேற லெவலில் சம்பாதிக்கணும், நீ வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறது நல்லது. ஆனால் அது சுமையாக வைக்கிறப்ப என்ன ஆகுது? சுமையாக வைக்கிறப்போ அந்த குழந்தைகள் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பாரமாக மாறிடுது, ஒரு ப்ரெஷராக மாறிடுது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ மற்றவங்க உங்கள் மேலே எக்ஸ்பெக்டேஷன் வச்சாலும் அது டேஞ்சரு, நீங்கள் மற்றவங்க மேலே எக்ஸ்பெக்டேஷன் வச்சாலும் அது பூர்த்தி செய்யாது, அது அப்படியே மறைஞ்சிரும். ஆனால் பைபிளில் லாஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நியாயப்பிரமாணங்கள், எதிர்பார்ப்பின் நியாய பிரமாணங்கள்னு இருக்கு, எதிர்பார்ப்பின் வல்லமைகள் இருக்கு. இந்த புதிய வருஷத்துல இந்த ஃபர்ஸ்ட் சண்டேல எத்தனை பேர் எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா எதிர்பாராம யாராவது வந்திருந்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்கிற இடம் மனிதனோ இயற்கையோ வேலையோ தொழிலோ கிடையாது. வானத்தையும் பூமியையும் படைத்தவர், வார்த்தையில உண்மை உள்ளவர், பொய் உரையாத தேவனிடத்துல உங்களுடைய எதிர்பார்ப்பை வைக்கிறீங்க. The place that you are keeping your expectation, it is not a shallow ground. அது சரிந்து போகிற நிலம் கிடையாது, அது ஷேக் ஆகிற கிரவுண்ட் கிடையாது. கிரைஸ்ட் the solid rock மேல உங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்க வைக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு யார் கடவுள் மேல எதிர்பார்ப்பு வைக்கிறீங்களோ அவர் உங்களுக்கு எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறது மாத்திரம் இல்ல, நீங்க நினைக்கிறது, நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மேலாக உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் க்ளோஸா ஜேர்னி ஆகுங்க. எதிர்பார்ப்போட இன்னொரு வார்த்தை தான் நம்பிக்கை. விசுவாசத்தை நம்ம அப்புறம் பார்க்கலாம். எதிர்பார்ப்பு அப்படின்னா இந்த புதிய வருஷத்துல யார் எதிர்பார்ப்போட ஆரம்பிச்சிருக்கிறீங்க? இஃப் யூ ஸ்டார்ட் வித் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், வண்டர்ஃபுல். எதிர்பார்ப்போட நீங்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் விசுவாசமா மாறும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் விசுவாசின்னு. எதிர்பார்ப்பே இல்லாத விசுவாசியை நீங்க பார்க்கவே முடியாது. எதிர்பார்ப்பே இல்லாத விசுவாசமுமே கிடையாது. ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல தான் விசுவாசம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தை வச்சு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? வண்டர்ஃபுல். என்ன எதிர்பார்த்தீங்க? ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு தான் விசுவாசம் வருது. ஆமாவா இல்லைங்களா? என் வாழ்க்கை மாறிடும், எனக்கு பரலோகத்தின் நிச்சயம் கிடைக்கும், என் பாவம் மன்னிக்கப்படும், என் வாழ்க்கையில் இனி எனக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற கண்ட்ரோல் போய் மேலே இருக்கிறவர் கண்ட்ரோல் எடுத்துப்பாரு. இப்படிங்கிற பல எதிர்பார்ப்பு எப்படி போய் நிற்குது? விசுவாசமாக நிற்குது. யார் மேலே இருக்கிற விசுவாசம்? இயேசுவின் மேலே இருக்கிற விசுவாசமாக நிற்குது. ஸோ அதனால தான் hope and expectation are the breeding grounds of God's work.
ஆண்டவருடைய வல்லமை வெளியரங்கமாகணும்னா உங்களுக்கு எதிர்பார்ப்பு வேணும். எதிர்பார்ப்பு எங்க இருக்கிறதோ அங்க அற்புதம் இருக்கும். எதிர்பார்ப்போம் எங்க இருக்குதோ அங்க வல்லமை இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஓகே, செகண்ட் பார்ட் ஆஃப் த வெர்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு நேரிடாது, கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு, நீங்க கொஞ்சம் வாயை திறந்து அறிக்கை செய்யணும். யார் யாருக்கு எதிர்பார்ப்பு இருக்குதோ அவங்களுடைய வாயெல்லாம் திறக்கப்படுவதாக. திறந்த வாய்கள் திறந்தாதான் எதிர்பார்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ மறுபடி கேட்கிறேன், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு, இன்னும் சத்தமா சொல்றீங்களா? நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்பட போகிறதா? கொடுக்கப்படும்ங்கிற நிச்சயம் இருக்குதா? கொடுக்கப்படும். எத்தனை பேர் நீதிமான்கள் இங்க இருக்கிறீங்க? யார் யார் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ, யார் யார் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீங்களோ, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பேர் இருக்கு. நம்மெல்லாம் நீதிமான்களா இருக்கிறோம். எது எதெல்லாம் விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப என்ன பிரச்சனைனா, நீதிமான்கள் விரும்புகிறது இல்லை. ஏன்னா தாழ்மை. என்னங்க? இல்லை, ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை மனரம்மியமாக நான் பெற்றுக்கொள்கிறேன். எனக்கு எது கிடைச்சாலும் பரவாயில்ல. சாக்கு முட்டையில் நான் கீழே உட்காந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு மொப்பட் கூட இல்லாமல் நான் சைக்கிளில் போனாலும் பரவாயில்ல, நான் வேலை இல்லாமல் நான் பஞ்சத்தில் அடிபட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்க கடவுது. நோ, நீதிமான் விரும்பணும். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்க, அவர் உங்களுடைய இருதயத்தின் விருப்பமா. கிறிஸ்தவனா இருந்து விருப்பமா உங்களுக்கு? ஓ, ஸோ யூ ஹேவ் டிசையர்ஸ். ஓ, தட் இஸ் a very wrong thing. விருப்பங்கள்லாம் இருக்கக்கூடாது, ஆசைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எங்கேயாவது வார்த்தையெல்லாம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் வசனம் அப்படி சொல்ல, எது எதெல்லாம் நீதிமான் விரும்புகிறானோ அதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த விருப்பமும் எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா எதிர்பார்ப்போட தான் கனெக்ட் ஆயிருக்கு. விருப்பம் எங்க பார்க்கிறோமோ அங்க எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல தான் விருப்பம் இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ எதிர்பார்த்த முடிவை நான் உங்களுக்கு தருவேன், நீங்க எதிர்பாராத நன்மைகளை உங்களுக்கு நான் தருவேன். எத்தனை பேர் எதிர்பார்ப்போட இருக்கிறீங்க? இந்த புதிய வருஷத்துக்குள்ள நிறைய பேர் நிறைய பர்சனல் ப்ராமிசஸோட நீங்க இந்த புதிய வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. எனக்கு ஆண்டவர் 2 பர்சனல் ப்ராமிசஸ் தந்திருக்கிறாரு, நான் என் டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கும் ஆண்டவர் நிறைய ப்ராமிசஸ் கொடுத்துருப்பாரு, நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. ஆனா எதிர்பார்ப்பு இல்லாம யாரும் இங்க உட்காந்துருக்காதீங்க. எதிர்பார்ப்பு இல்லாம 2025 ஆரம்பிக்காதீங்க. பிகாஸ் there is power with expectation. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அதுல இருந்து இருக்கிற வர வல்லமையை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அடுத்தது ஜெபம். ஜெபம் எப்படிப்பட்ட காரியம்னு மார்க் 11:24 நம்ம பார்க்க போறோம். இது அடிக்கடி நான் உங்களோட பேசுகிற ஒரு வசனம், மார்க் 11:24. ஓகே, ஸோ பேசிக்லி prayer time is a time of receiving, not giving. யாராவது பிரேயரை பத்தின தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய மைண்டை இன்னைக்கு காலையில் ஆல்டர் பண்ண போறேன். Prayer is not a time of sending, prayer is not a time of giving, prayer is a time of receiving. துதியும் ஆராதனையும் தான் தருகிற நேரம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு தெரியல. Praise and worship is a time of giving. அப்ப ரிசீவ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே, கரெக்டா துதிக்கிற நேரத்துல ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுங்க, கரெக்டா ஆண்டவரை பார்த்து ஆராதிக்கிற நேரத்தில் ஆண்டவரே கொஞ்சம் நல்ல வேலையா போட்டு கொடுங்க. நோ, praise and worship is for God. அவருக்கு நேராக துதி பலிகளையும் ஆராதனையும் ஏறெடுக்கிறது தான் துதியும் ஆராதனையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அண்ட் the time of prayer இங்க மார்க் 11:24 சொல்லி இருக்கிறது, யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ பெற்றுக்கொண்டோம் என்கின்ற நிச்சயம். டிபிடி பைபிள்ல சூப்பரா இருக்கு. ஓ, you need to have the assurance that you've got it. உங்களுக்கு நம்பிக்கை வேணும். என்னன்னா, நான் ஜெபிச்ச அதே நேரத்தில் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஸோ எதிர்பார்ப்போட ஜெபிக்கிறதுக்கு இங்க மார்க்ல இந்த வசனம் சொல்லியிருக்கிறது. இப்போ லா ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸை பார்க்க போறோம். அது ஒரு நியாயப்பிரமாணம். அது சில ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேலை செய்யுது. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க அதை பார்க்கறதுக்கு? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கலாம். எதையாகிலும் வாட் எவர் யூ ஆஸ்க். எத்தனை பேர் எதையாகலாம் அவர்கிட்ட கேட்க ரெடியா இருக்கிறீங்க? இப்போ அடுத்த பாயிண்ட்ல தான், அடுத்த சென்டென்ஸ்ல தான் கீயே இருக்கு. அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். த மோஸ்ட் ஓவர் ரேட்டட் வேர்டு.
ரொம்ப ஹைப்ட் அப் வேர்டு என்ன தெரியுமா? கிறிஸ்டியானிட்டிலேயே காட்ஸ் வில். நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஆண்டுடைய சித்தம்னா பண்ணிக்கிறேன். ஊழியம் பண்ணுறீங்களா? ஆண்டுடைய சித்தமாக இருந்தால். இன்னொன்று இருக்குது, ஆண்டுடைய வருகை தாமதமானால். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஜார்கன்ஸ். ஆண்டுடைய சித்தம் ஒன்று சொல்லிடுங்க பார்ப்போம். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பிரதர், நாளைக்கு சாப்பிட போகலாமா? ஆண்டுடைய சித்தம்னா நம்ம போகலாம். யோ, பசிச்சா போயிட வேண்டியதான். இதுக்கு எதுக்கு ஆண்டுடைய சித்தம்லாம்? த மோஸ்ட் ஓவர் ரேட்டட், ஓவர் ஹைப்ட் வேர்டு வந்து என்னென்னா ஆண்டவருடைய சித்தம். நான் உங்களுக்கு சிம்பிள் டேர்ம்ஸில் நான் ஆண்டவருடைய சித்தம்னா என்னன்னு சொல்ல போகிறேன். ஆண்டவருடைய சித்தம்னா ஆண்டவருடைய தன்மை தான் ஆண்டவருடைய சித்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு அநியாயத்தை போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. ஆண்டவரே, அவனுடைய வீட்டை நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். ஆண்டவர் அப்படி செயல்பட மாட்டார். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு இன்னொருத்தரை கவிழ்க்க மாட்டார். அண்ட் ஆண்டவர் பொய் உரையாத தேவன், பாவத்தை பார்க்காத சுத்தக்கணர். அவருக்குள்ளிருந்து தீமை எதுவுமே வராது. அவருடைய நேச்சர் படி எதெல்லாம் கேட்குறீங்களோ, நீங்கள் அன்வான்டாக கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த அன்வான்டான திங்ஸ்க்கெலாம் ஆண்டவர் பதிலளிக்க மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஜெட்டு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜெட், பயங்கரமான ஜெட். இப்போ எங்கே பார்த்தாலும் புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி 4 ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்களா? எங்கே பார்த்தாலும் ஜெட்டு கிராஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜெட்டு கேட்குறவங்க கொஞ்சம் பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா போய் கிராஷ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜெட்டு ஆண்டவர் நமக்கு தந்தார்னா ஜெட்டை ஓட்டுறதுக்கு நமக்கு தெரியணும். ஜெட்டு தந்துட்டாரு, இந்த ஜெட்டை எடுத்துகிட்டு போய் எங்கே பார்க் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். ஜெட்டு நமக்கு தந்துட்டாரு, இந்த ஜெட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு தெரியணும். இந்த ஜெட்டுக்கு மெயின்டெனன்ஸை நான் எப்படி பண்ணுறது, ஜெட்டோட என்ஜின் பேர் என்ன, ஜெட்டு எந்த நாட்டில் கண்டுபிடிச்ச ஜெட்டு, இதை யார் ஓட்டுவா, அவங்க குடும்பத்துக்கு நான் எப்படி மெயின்டெனன்ஸ் காசு கொடுக்கறது, ஏன்னா பைலட் இருப்பாங்க, கோ பைலட் இருப்பாங்க. இவ்வளோ திங்ஸு என் கையில் இருந்தால் தான் ஐ எம் வர்தி டு ரிசீவ் தட் பிளஸிங். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஸோ ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்குறதுனா என்னன்னா, are you worthy for the things that God is going to give you? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஃபார் எக்ஸாம்பிள், அம்பானி மாதிரி ஒரு 30,000 கோடி நான் உங்கள் பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நீங்கள் அந்த 30,000 கோடியை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிர்மலா சிஸ்டர்னு ஒருத்தங்க டேக்ஸ் போடுவாங்க. நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னேன், அவங்களுக்கு பாதி கட்டி முடிச்சிருவோம். கரெக்டுங்களா? மீதி இருக்கிற காசை கண்டிப்பாக பேங்க்குக்காரனோட ரேடாரில் நீங்கள் வருவீங்க, ஐடிக்காரங்களோட ரேடாரில் வரீங்க. எப்படி இந்த காசை வச்சு என்ன பண்ணுவீங்க? சரி, ஏழைகளுக்கு உதவிங்க. எந்த ஏழையை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? எந்த கிராமத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? Are you worthy to handle the blessing? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? So when you ask with senses. கொஞ்சமாவது ஞானத்தோட தான் கடவுள்கிட்ட கேட்கணும். செகண்டு, அவருடைய தன்மைக்குள்ளே தான் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும். அவருடைய தன்மைக்கு வெளியில் அவர் செயல்பட மாட்டார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதுங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஸோ இப்படி ஆண்டவருடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவர் சொல்கிறாரு, நீ சித்தத்தின்படி என்னை நோக்கி நீ கூப்பிட்டீனா, என்கிட்ட கேட்டீனா, கண்டிப்பாக நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன், நான் கண்டிப்பாக உனக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பேன்னு வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது கூட எக்ஸ்பெக்டேஷனோட கனெக்ட் ஆகிருக்கு, எதிர்பார்ப்போட கனெக்ட் ஆகிருக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசத்தோட இன்னைக்கு உட்காந்துருக்கிறீங்க? திஸ் இஸ் த லா ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். எதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ. அடுத்தது விசுவாசம். விசுவாசம்ங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ப்ராட்லி யூஸ்ட் வேர்ட் இன் கிறிஸ்டியானிட்டி. ஆமாவா இல்லைங்களா? ஏன்னா உங்கள் பேரே என்ன? விசுவாசி. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. அந்த பாட்டெல்லாம் தெரியாதா? ஏலோக்கே தான் தெரியுமா உங்களுக்கு? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால தான் நீங்களும் நானும் பிழைக்கிறோம். ஸோ விசுவாசம்னா என்னன்னு எபிரேயரில் ரொம்ப அருமையாக போட்டிருக்கு. எபிரேயர் 11:1 நம்ம பார்க்க போகிறோம். ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் வாட் யூ ஹோப் ஃபார். விசுவாசமே உங்களுக்கு எப்போ வரும்னா, உங்களுக்கு விருப்பமும் எதிர்பார்ப்பும் இருந்தால் தான் விசுவாசமே வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? விசுவாசமே கையில் கிடைக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். எப்போ கையில் உங்களுக்கு கிடைக்கும்னா, உங்களுக்கு விருப்பமும் எதிர்பார்ப்பும் இருந்தால் தான் உங்களுக்கு விசுவாசமே கிடைக்கும். யார் மேலே எதிர்பார்ப்பு? கடவுள் மேலே எதிர்பார்ப்பு.
அது எப்படி வருதுன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கணும். அந்த ஏக்கம் எதிர்பார்ப்பா இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமா அவர் செய்து முடிப்பார்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா? அதுதான் விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் இன்னைக்கு காலையில நம்ம நடுவுல வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார்னா, he is going to grant all the desires of your heart and he will meet all your expectation. அவருடைய ஐஸ்வரியத்தின்படி ஆண்டவருடைய குறைவுகளை நிறைவாக்கும்படி நம்ம நடுவுல இந்த காலை வேளையில வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு யாராவது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இந்த இடத்துல வந்திருந்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷனை வண்டியா எடுத்துட்டு இன்னைக்கு காலையில வாங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ ஒரு மனிதனை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷம் முழுவதும் this is a year of signs and wonders. அற்புத அடையாளங்களை ஆண்டவர் நடப்பிக்கிற வருஷம் நம்மளுடைய சர்ச்சில், நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாசமா நான் ஒரு பகுதியை நம்ம மெடிடேட் பண்ணுறோம். அதை மறுபடி பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைன். இவர் அவங்க அம்மா வயிற்றுல பிறந்த அந்த நாள்ல இருந்து இவன் ஒரு சப்பானியா இருக்கிறான். அவன் வாழ்க்கை ஃபுல்லா வாக்கிங்னா என்னன்னே தெரியாது, நடக்கிறதுனா என்னன்னே தெரியாது. அது மாத்திரம் இல்லாம அவனை தூக்கி கொண்டு வைக்கிறதுக்கு வேற ஆட்கள் தேவை. அவன் பிச்சை எடுக்கிறான். அவனுடைய வேலை பிச்சை எடுக்கிற வேலை. 2 பேர் அவனை ஒவ்வொரு நாளும் தூக்கி கொண்டு வைப்பாங்க. ஏன்னா கோயிலுக்கு முன்னாடி வச்சா கோயிலுக்கு போறவங்களாம் நல்லவங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருந்திருக்கிறான் போல. கோயிலுக்கு போறவங்களாம் நல்லா கொடுக்குறவங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புல அவனை அங்கே கொண்டு வைக்கிறாங்க. அலங்கார வாசல். இங்கே பாருங்களேன், the place is called as a beautiful gate. அலங்கார வாசல். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அலங்கார வாசல். ஆனால் இவருக்கு அவர் வச்சிருக்கிற பேர் எப்படியா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, பிச்சை எடுக்கிற வாசல்னு வச்சிருப்பாரா இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் அது அலங்கார வாசல். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற கேட், இட் இஸ் கால்ட் as a beautiful gate. ஆனால் இவருடைய மைண்டில், எனக்கு இது வெறும் பிச்சை எடுக்கிற வாசல்ப்பா. மற்றவங்களுக்கெல்லாம் அலங்கார வாசல், ஆனால் எனக்கு வெறும் பிச்சை எடுக்கிற வாசல். ஸோ அவர் நின்று பிச்சை எடுத்துனுக்கிறாரு. எப்பொழுதும் எடுக்கிற மாதிரி அவர் ஒவ்வொரு நாளும் 9வது மணி நேரத்துக்கு அவர் அங்கே போய் அவர் உட்காந்து எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுன்னு இருப்பார். ஆனால் இன்னைக்கு பேதுருவும் யோவானும் அந்த இடத்துக்கு வராங்க. பேதுரு யோவான் அந்த இடத்துக்கு வந்தப்போ இவர் ஒரு வார்த்தை, இங்கிலீஷில் ரொம்ப அருமையான வார்த்தை இருக்கு. he expected that they will give something. 5ஆம் வசனத்தில் he expecting பாரு, he gave heed unto them expecting to receive something of them. இங்க பாருங்களேன், எதிர்பார்ப்பின் வல்லமையை அந்த காலை வேளையில பேசிட்டு இருக்கிறேன். எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிறப்போ, உங்களுக்கு காசு தேவைன்னா காசு வராதுங்க. காசு தேவைன்னா சுகமே வரும். எத்தனை பேர் புரிஞ்சு கொள்றீங்கன்னு தெரியல. இதுதான் எதிர்பார்ப்பின் வல்லமை. இவர் எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறாரு. எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இவங்களுடைய 2 பேருடைய முகம் பயங்கர பிரகாசமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவங்க அப்போஸ்தலரா மாறிட்டாங்க. அவனுடைய வல்லமையினால நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிற 2 பேரா இருக்கிறாங்க. when they turned towards him, இவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கண்டிப்பா எனக்கு இவங்க நிறைய காசு கொடுப்பாங்கடா. கண்டிப்பா இன்னைக்கு நான் ஒரு பம்பரோட தான் இங்கிருந்து போறேன். கண்டிப்பா நான் ஒரு லாட்டரி அடிக்க போறேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட பாக்குறாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, நீ எதிர்பார்க்கிற காரியம் என்கிட்ட இல்லைங்கிறாங்க. மனுஷனே, ஒரு பேதுருவே ஒரு முடவனை பார்த்து சொல்றான், நீ எதிர்பார்க்கிற காரியம் உனக்கு இல்லை, ஆனா அதுக்கு மேல நீ எதிர்பாராத ஒரு அதிசயம் எனக்குள்ள இருக்கு, அதை தரேன்னு சொல்றப்போ, நீங்க ஆண்டவரை தேடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் எதிர்பார்ப்போட இந்த சேர்ல உட்கார்றீங்க பாத்தீங்களா? ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அபிஷேகமே இவ்வளோ பெரிய கதவை உங்களுக்கு திறக்கும்னா, வானத்தையும் பூமியும் படைச்சவர் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய தன்மையின்படி, அவருடைய நிறைவின்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசத்தோட இருக்கிறீங்க இன்னைக்கு? யாராவது எதிர்பார்ப்பு இல்லாமல் சர்ச்சுக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் செல்ஃப் கைஸ். டோன்ட் எவர் கோ டு சர்ச் வித்வுட் எக்ஸ்பெக்டேஷன். இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போறேன், இன்னைக்கு வானம் எனக்காக திறக்கும், என் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கும். நேற்று டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு, அந்த டாக்டர் ரிப்போர்ட்டெல்லாம் குலைக்கிற நேரம் இந்த நேரம். நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறேன், யார் யார் எனக்கு அகேன்ஸ்டாக பேசினாங்களோ அவங்களே என்னை ப்ரைஸ் பண்ணுகிற ஒரு நேரமாக இருக்க போகிறது. எனக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுகிற நேரமாக இருக்குதுன்னு யார் யார் எதிர்பார்ப்போட வரீங்களோ, ஆண்டவர் சொல்லுவார், நீ எதிர்பார்த்ததை நான் செய்ய மாட்டேன், நீ எதிர்பாராத நன்மையை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு ஆண்டவர். இன்னைக்கு யார் யார் எதிர்பார்ப்போட இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு தெரியல.
யார் யார் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளோடு ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. யார் யார் இந்த வருஷம் நல்ல வருஷமா இருந்தால் போதும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட துவங்கி இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் கிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் வைக்கிறப்போ அவர் சொல்லுவார், என்னுடைய தன்மையின்படி என்னுடைய சித்தத்தின்படி நான் உங்களை திருப்தியாக்க போதுமானவராக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் ப்ரூவ் பண்ணுகிற ஒரு சீசனுக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போக போறாரு. எத்தனை பேர் எதிர்பார்ப்போட இருக்கிறீங்க? இந்த முடவன் கேட்குறப்போ இவங்க திரும்பி பார்த்து சொல்றாங்க, லுக் இன் டு மை ஐஸ், உன் கண்களை ஏறெடுத்து பாரு. இப்போ பெட்டி வர்ஷிப் லீட் பண்ணப்போ ஒரு வசனத்தை சங்கீதத்திலிருந்து சொன்னான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். ஒத்தாசை நமக்கு மேல இருந்து வருது. ஆனால் இவங்க சொல்றாங்க, லுக் இன் டு மை ஐஸ், என்ன நல்லா பாரு. உடனே பார்த்துருப்பான், ஓகே இன்னைக்கு கண்டிப்பாக நோட்டாக போட போகிறாங்க, இன்னைக்கு தங்க காசு தான்யா, இவ்வளோ நாளாக வெள்ளி காசு வாங்கிட்டு இருந்தேன், ஆனால் தங்க காசு. ஆனால் எங்கே தெரியுமா கேட்டலிஸ்ட் இருக்கு, ஃபியூவல் எங்கே தெரியுமா இருக்கு, சாவி போட்டாச்சு, வண்டியும் இருக்கு, ஆனால் பெட்ரோல் எது தெரியுமா? எதிர்பார்ப்பு தான். அவன் எதிர்பார்க்கிறான், எனக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா அப்படின்னு நினைச்ச உடனடியாக இவர் சொல்றாரு, எனக்குள்ள இருக்கிறத நான் உனக்கு தரேன்பா, எனக்குள்ள இருக்கிறத உனக்கு தரேன்னு சொன்ன உடனே 40 வருஷம் அந்த அதிகாரத்தை வாசிட்டு வந்தீங்கன்னா, he was 40 years old. பிறந்ததுலேருந்து 40 வயசு வரைக்கும் முடவனா இருந்து வாக்கிங்னா என்னன்னு தெரியாது, காலில் நிற்கிறதுனா என்னன்னு தெரியாது. நிறைய பேருக்கு ஒரு நிமிஷம் நின்னாலே கால் வலிக்குது, பார்த்துருக்கிறீங்களா? இப்போதான் 12 வயசு ஆயிருக்கும். இன்னைக்கு என் பையன் வந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டு இருக்கிறோம், என் பக்கத்தில் வந்து உட்காந்தான், அப்பா ரொம்ப டயர்டாக இருக்குப்பா. டேய் இன்னும் டேவே ஆரம்பிக்கலடா, இப்போ தான் சர்ச்சுக்கே போகிறோம், அதுக்குள்ளே என்ன டயர்டு? என்னன்னா காலங்காத்தால எந்திரிச்சிட்டான், பெட்டியோட சேர்ந்து அவனும் எந்திரிச்சிட்டான். ஸோ யூஸ்வலாக பெட்டி தான் ஃபர்ஸ்ட் எந்திரிப்பா, பெட்டியோட சேர்ந்து அவனும் எந்திரிச்சு உட்காந்துருக்கிறான். ஸோ சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு இப்போ காரில் சொல்லிட்டுக்கிறான், ஒரே டயர்டாக இருக்கு, என்னால் நிற்க முடியல. என் மேலே வந்து ஓட்டுறப்ப பக்கத்தில் வந்து சாஞ்சிக்கிறாரு. இப்போது சின்ன பசங்களுக்கு நமக்கு நல்ல கால் இருக்குது, நல்ல பலன் இருக்குது, இதோட அருமை நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் 40 வருஷமாக ஒருத்தனால் நடக்க முடியல, 40 வருஷமாக ஒருத்தனால் நிற்க முடியல. அவனுக்கு காலில் ஸ்ட்ரென்த் வந்திருந்தா எவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கு பார்த்தீங்களா? he would have been so excited. நான் கேட்டதெல்லாம் ஒரு 10 காசு கேட்டேனே, ஆனால் எனக்கு வந்திருக்கிறது என்ன? ஒரு புதையல்னு கூட சொல்ல முடியாது, இதை ஒரு அற்புதம்னு கூட சொல்ல முடியாது. மற்றவங்க எல்லாத்துக்கும் அலங்கார வாசலாக இருந்துச்சு, எனக்கு பிச்சை எடுக்கிற வாசலாக இருந்துச்சு. ஆனால் இன்னையிலிருந்து எனக்கும் இது அலங்கார வாசலாக தான் இருக்கும். இது எனக்கு பிச்சை எடுக்கிற வாசல் கிடையாது. நானும் இனிமேல் தைரியமாக உள்ளே போகலாம். இவ்வளோ நாள் வெளியிலிருந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன், ஆனால் இனிமேல் வெளியிலிருந்து பிச்சை எடுக்க போகிறதில்ல, உள்ளே போய் கர்த்தரை ஆராதிக்கிறவனாக ஆண்டவர் என்னை மாற்றிருக்கிறாரே. இப்படி தான் எதிர்பார்ப்புக்கு மேலே ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த இயர் ஆஃப் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸில் நீங்கள் எதிர்பார்ப்போட மாத்திரம் வாங்க சர்ச்சுக்கு, மற்ற வேலையெல்லாம் ஆண்டவர் பண்ணிடுவார். நீங்கள் வந்தால் மாத்திரம் போதும். எப்படி வந்தால் மாத்திரம் போதும்? எதிர்பார்ப்போட வந்தால் மாத்திரம் போதும். மற்றதை எல்லாத்தையும் ஆண்டவர் பண்ணுவார். A to Z அவருக்கு ஒரு பேர் இருக்கு, அவர் தான் ஆல்ஃபா, அவர் தான் ஒமேகா, விச் மீன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவர் தான். ஸ்டார்டிங் அண்ட் எண்டு மட்டும் அவர் கிடையாது, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற எல்லா சாப்டருமே அவர் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி இந்த வருஷம் முழுவதும் January to December you're going to experience the power of God as you come with a heart of expectation. எதிர்பார்ப்போட வரப்போ ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதிர்பார்ப்பு இல்லாமல் யாராவது இருக்காதீங்க. If your husband has not changed, எதிர்பார்ப்போட இருங்க, என் கணவர் மாறிடுவார்னு. உங்கள் பசங்க மாறாமல் இருந்தாங்கன்னா எதிர்பார்ப்போடு இருங்க. ஏன்னா எதிர்பார்ப்புக்கு ஒரு வல்லமை இருக்குது. இன்னைக்கு நான் அதை தான் பேசிகிட்டு இருக்கிறேன். when you expect there is power with expectation. யாராவது ஏதோ ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறீங்களா? எதிர்பார்ப்பை மாத்திரம் விட்டுறாதீங்க, எதிர்பார்ப்பை மட்டும் தொலைச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்ப்பை வைக்கிறது ஐசக் மேலேயோ, கிங்டம் கம்யூனிட்டி மேலேயோ, ஒரு மனிதன் மேலேயோ, ஒரு வேலை மேலேயோ, ஒரு ஆர்கனைசேஷன் மேலேயோ கிடையாது. எதிர்பார்ப்பை வைக்கிறது அவர் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவர், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குறவர் மேலே உங்களுடைய எதிர்பார்ப்பை வைக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னொரு ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 46 நம்ம வாசிக்க போகிறோம். This is a testimony of God's healing. இந்த இடத்துல பர்த்தமேயுன்னு ஒரு பிளைண்ட் மேன் இருக்கிறான். பர்த்தமேயை வச்சு நிறைய பாடலாம் வந்திருக்கும். பர்த்தமேங்கிற பிளைண்ட் மேனை வச்சு நிறைய பாடல்கள்லாம், சண்டே ஸ்கூல் பாட்டு இருக்குது, நிறைய பாட்டெலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பர்த்தமே என்ன பண்ணுறான்? he is wearing a dress. ஒரு
அது நான் நேற்று பார்த்துட்டு இருந்தேன். இட் இஸ் கால்ட் அஸ் அ க்ளோக் ஆஃப் அ பெக்கராம். அந்த துணி சாதாரண துணி கிடையாது, ஒரு பிச்சைக்காரனுடைய வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை போட்ட உடனே எப்படி யோசேப்புக்கு பலவர்ண அங்கி இருந்ததோ, அந்த பலவர்ண அங்கி எதை குறிக்குதுன்னா a man of favor, a man of a favorite childங்கிற ஒரு மீனிங் அது குறிக்குதோ, அதே போல இந்த பிச்சைக்காரன் மேல ஒரு வஸ்திரம் தரித்திருந்ததாம். இந்த வஸ்திரம் அவனுடைய ரோலை காட்டுது, நான் ஒரு பிச்சைக்காரன் அப்படிங்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய ஸ்காலர்ஸ் சொல்றாங்க பர்த்தேமேக்கு நண்பர்களே கிடையாது. he didn't have any friends. இப்போ எப்படி அங்கே ஒரு முடவனை கூட்டிகிட்டு வந்து விட்டாங்களோ, ஆனால் இவனுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுகிறதுக்கு கூட யாருமே இல்லை. அவன் ரெகுலராக வந்து குருடனாக அந்த இடத்துல உட்காந்துருக்கிறான். ஸோ த க்ளோக் ஆஃப் ஹிஸ் கார்மெண்ட், அந்த துணி வந்து அவனுக்கு ஒரு நண்பனாகவும் இருக்குது. அவனுக்கு இருக்கிறதெல்லாம் என்னென்னா அந்த துணியின் அடையாளம் இதுதான். ரெகுலராக அவன் போட்டுட்டு வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான். ஆனால் எரிகோவிலிருந்து இயேசுவும் சீஷர்களும் நடந்து வரதை அவன் கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே இவனுக்கு கீ வேர்ட்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், லா ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா சில கட்டளைகள் இருக்கு. இந்த கட்டளைகளின் படி நம்ம விசுவாசத்தையும் நம்ம எதிர்பார்ப்பையும் வைக்கிறப்போ அது நிச்சயமாக நிறைவேறும். இந்த இடத்துல லா டு டச் காட்ஸ் ஹார்ட், ஆண்டவருடைய இருதயத்தை தொடுகிறதற்கு இவன் ஒரு வார்த்தை யூஸ் பண்றான். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? தாவீதின் குமாரனே, the son of David. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் என்ன எழுதியிருக்கு? தாவீதின் குமாரன் எங்க வருதோ அது யாரை குறிக்குதுன்னா மேசியாவை குறிக்குது. ஒன்லி இஃப் தட் பர்சன் இஸ் மெசாயா, அவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் தாவீதின் குமாரனே. வேற யாருக்கும் அந்த வார்த்தையை கூப்பிட முடியாது. பிகாஸ் இட் இஸ் such a divine word. அந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை, மகிமையான வார்த்தை. ஆனால் இவன் கூப்பிடுறான், லிட்டரலா மேசியான்னு கூப்பிடுறான். அங்கேயே அவனுக்கு அற்புதம் ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க கடவுளை எப்படி பார்க்குறீங்களோ அங்கேயே உங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு. அவர் உங்களுடைய அப்பாவா பார்த்தீங்கன்னா அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பாரு. யெகோவா ராஃபாவை பார்த்தீங்கன்னா சுகமே இல்லாமல் உங்களை வாழ வைப்பாரு. யெகோவா ஈரேவாக பார்த்தீங்கன்னா குறைவின்றி உங்களை நடத்துவாரு. ஹவு யூ see your father in heaven, அவர் அந்தபடி செயல்படுகிற தேவனா இருக்கிறாரு. இவர் சொல்றாரு தாவீதின் குமாரனே. ஏன் தெரியுமா மக்கள்லாம் உஷ் உஷ்னாங்க? சொல்லுங்க. கத்தாதரா டே, சவுண்ட் போடாத. வேற எந்த வார்த்தையை சொல்லியிருந்தாலும் அவங்க உஷ்ன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கத்திருப்பாங்கல்ல. இயேசு வந்தாருன்னா அங்கே ஒரு பெரிய ப்ராட்டஸ்டே நடந்திருக்கும். அவர் பெரிய ரிவைவலிஸ்ட்ல, அவர் ஒரு இடத்தையே மாத்திட்டு இருக்கிறாரு. அவர் நான் கன்ஃபர்மிஸ்ட். இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி அவர் வித்தியாசமா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ எல்லாரும் ஒரு கூட்டமே ஒரு பின்னாடி போகுது. ஸோ கஜ கஜ கஜன்னு சத்தம் இருந்திருக்கும். ஆனா இவனை மட்டும் உஷ் பண்றாங்க. நிறைய தடவை உங்களெல்லாம் நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க. ரொம்ப துதிக்காதப்பா, ரொம்ப சத்தம் போடாத, ரொம்ப விசுவாச வார்த்தைகளாக பேசியிருக்க. பி ப்ராக்டிக்கல் பிரதர். ப்ராக்டிக்கலாக இருக்க கற்றுக்கோங்க. ஆமாம், ஆண்டவர் யெகோவா ஈரே தான், ஆனால் ப்ராக்டிக்கலாக இருங்க. சேவிங்ஸ் யார் பண்ணுவா? ப்ராக்டிக்கலாக இருங்க. நான் சொல்கிறேன், வி ஆர் நான் ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன்ஸ். உங்களுக்கு புரியல? நான் ப்ராக்டிக்கல் தான் நம்மளுடைய நியூ ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கலாகவே இருக்க முடியாது. நம்மளால் ப்ராக்டிக்கலாகவே இருக்க முடியாது. ப்ராக்டிக்கல்லாம் நான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கல்லாம் என்னென்னா, இது வந்து வேலை செய்கிற நேரம், இது வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம், இது சாப்பிட்ற நேரம், இது தூங்குற நேரம். அண்ட் இத்தனை வருஷம் வேலை செஞ்சால் தான், 58 வயசு வரைக்கும் வேலை செஞ்சால் தான் நம்மளுடைய பசங்களை படிக்க வைக்க முடியும், அவங்களுக்கு கல்யாணம் நமக்கு பண்ணி வைக்க முடியும். விஆர்எஸ் வாங்கினா தான் அந்த காசை வச்சு ஒரு ஃபிக்ஸடில் போட்டு அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டைல். நம்மெல்லாம் நான் ப்ராக்டிக்கல் பீப்புள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் தான் எனக்கு ஞானமாக இருப்பார், அவர் தான் எனக்கு ஐஸ்வர்யமாக இருப்பார், அவருடைய கிருபை தான் என்னை தாங்கும். மற்றவங்களுக்கெல்லாம் எது தெரியுமா தாங்குது? அவங்களுடைய இருதய துடிப்பு அவங்கள தாங்குதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய இசிஜி என்ன வைப்பாங்க? சிபிஆர் வச்சாதான் மறுபடி உயிர் வரும்னு நினைக்கிறாங்க. நமக்குலாம் என்ன தெரியுமா? அவரே ஜீவனாக நமக்கு இருக்கிறாரு, அவரே பரிபூர்ண ஜீவனா இருக்கிறாரு. இந்த லாங்குவேஜ், இந்த பாஷை, இந்த வாழ்க்கை வெளியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரியவே புரியாது. ஸோ அதனால தான் சொல்றேன், இவங்க எந்த வார்த்தையை சொல்லியிருந்தாலும் இவங்க உஷ்ன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா எந்த வார்த்தைக்காக உஷ்ன்னு சொன்னாங்க தெரியுமா? தாவீதின் குமாரனேன்னு சொன்ன உடனே எல்லாரும் சொல்றாங்க, ஏய் அந்த வார்த்தையை சொல்லிடாத. மேசியாவா இருந்தாலும் அவர் இன்னும் சிலுவையில் மரிக்கல. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கல. நிறைய பேர் எது எதிர்பார்த்துருந்தாங்க? மேசியா எப்படி வருவார்? ஒரு ராஜாவை போல வருவார்.
ஒரு ராஜ வஸ்திரத்தோட வருவாரு. அப்படிதான் யூத மக்கள் காத்துட்டு இருந்தாங்க. ஆனா இவர் எப்படி ஒரு சின்ன குடில்ல பிறகுறாரு, ஒரு சாதாரண வாழ்க்கை வாழுகிறாரு, சாதாரணோட சின்னாஸோட உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாரியா. இவர் எப்படியா மேசியாவா இருக்க முடியும்? அதனால வாயை திறக்காத, அந்த வார்த்தை யூஸ் பண்ணாத. உடனே இவங்க சொன்ன உடனே இவனுக்கு எக்ஸ்ட்ராவா ஃபியூவல் ஆயிடுச்சு. உஷ்ன்னு சொன்னாங்களா, கத்து இன்னும் அதிகமா. இந்த வசனத்துல பாத்தீங்களே, இன்னும் உரத்த சத்தத்தோட தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உடனே ஆண்டவர் திரும்பிட்டாரு. வேற எந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும் அவளுக்கு காதுல கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொரு இடத்துல பெரும்பாடுள்ள ஸ்திரீ, த பவர் ஆஃப் டச்சிங் காட், அந்த இடத்துல வேற லாஸ் ஒர்க் ஆகுது. என்ன லாஸ் ஒர்க் ஆகுதுன்னா, எல்லா டிஸ்டர்பன்சஸ்க்கு நடுவில், எல்லா கல்ச்சுரல் பேக்ரவுண்டும் சொல்லும் நீ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஏன்னா அந்த டைம் ஆஃப் த சீசனில் நீ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது. ஆனால் she said I am going to touch Jesus அப்படின்னு வெளியே வந்த உடனே அவர் பார்க்க கூட இல்லை, அவருடைய வஸ்திரத்திலேருந்து ஒரு மகிமை போகுது. இங்கே கீவேர்ட்ஸ், நீங்கள் ஆண்டவரை எப்படி கூப்பிடுறீங்க? எஜமானனேன்னு கூப்பிடுறது ஓகே தான், ஆனால் டெய்லி எஜமானனேவா பார்க்காதீங்க. அவரை மாஸ்டராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்லேவாக தான் இருப்பீங்க. If he is a master, then you are. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நினைக்கிறேன், ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எதுக்கு பார்த்தா தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ 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 நோ. யோவான் 15:15 சொல்லுது, நான் உங்களை அடிமை என்று அழைக்காம நான் உங்களை நண்பனாக அழைக்கிறேன்னு யோவான் 15:15 சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் நம்மெல்லாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கத்தான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை வச்சிருக்கிறாரு. a spirit of sonship எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறது. a spirit of adoption, a spirit of sonship இருக்கு. ஃபர்ஸ்ட் அவரை நீங்க அப்பான்னு தான் கூப்பிடணும். அவர் எல்யோனா, ஆமா. எல்ஷடாயா, ஆமா. யெகோவா ஷம்மாவா, ஆமா. யெகோவா ஷாலோமா, ஆமா. எவ்வளவோ நாமங்கள் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் நாமம் அவரினுடைய அப்பா. ஏன்னா இதை வெளிப்படுத்துகிறதுக்காக தான் இயேசு வந்தார். பழைய ஏற்பாட்டில் எல்லா நாமத்தையும் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க, ஆனால் யாருக்கும் அப்பான்னு தெரியல. ஆனால் இயேசு சொன்னார், அந்த அப்பாவை வெளிப்படுத்துகிறதுக்கு தான் நான் மேலே இருந்தே வந்தேன்னு. இன்னைக்கு நீங்கள் அப்பான்னு அவரை கூப்பிடுறப்போ அவருடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினர் மாத்திரம் இல்லை, அப்பா உங்களுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வைப்பாருங்க, நல்ல காலேஜில் படிக்க வைப்பார், நல்ல எதிர்காலத்தில் உங்களை வாழ வைப்பார், உங்களுடைய தேவைகள்லாம் சந்திப்பார். எத்தனை அப்பாக்கள் இருக்கிறீங்க இங்கே? பீயிங் அ ஃபாதர் இஸ் வெரி வெரி டஃப். கண்டிப்பாக மதர்ஸ்க்கு ஒரு பெரிய சல்யூட். மதர்ஸோடைய தியாகம், மதர்ஸோட அன்பு மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் ஃபாதர்ஸ் வந்து அன்சங் ஹீரோஸ். ஆக்சுவலாக நான் ஃபாதராக இருக்கனால பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். நான் ஒரு மேல் ஜென்டர்லேருந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் பார்த்த விதத்தில் சொல்கிறேன். நான் எங்கள் அப்பாவையும் பார்த்துருக்குறேன், மற்ற அப்பாஸையும் பார்த்துருக்குறேன். மற்ற அப்பாக்கள்லாம் வந்து வெளியே காட்டக்கூட மாட்டாங்க. தே ஒர்க் நைட், ஃபுல் நைட் ஒர்க் பண்ணுவாங்க. அம்மாவாது புலம்பி தெளிவாங்க, கூட்டுறப்பையாவது புலம்பிகிட்டே கூட்டுவாங்க, அடிக்க வைக்கிறப்பாது நான் இத்தனை தடவை சொல்கிறதா ஏதாவது புலம்பிகிட்டே. இந்த அப்பாக்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? எக்ஸ்பிரஷனே காட்ட மாட்டாங்க. அவங்க எங்கே தான் எக்ஸ்பிரஷனை காட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தட் இஸ் த ரோல் ஆஃப் த ஃபாதர். ஃபாதர் என்ன பண்ணுறாங்கன்னா, என் குடும்பம் நல்லா இருக்கணுங்க, என் பசங்க நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், நான் கஷ்டப்பட்டாலும் என் பையன் நல்லா படிக்கணும், நான் கஷ்டப்பட்டாலும் என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு ஒரு அப்பா நினைப்பார். வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத பிதாக்கள், நம்மளாம் யாரா? சத்தமா சொல்லுங்க. பொல்லாத பிதாக்களே குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யறப்போ மேல இருக்கிற நல்ல டாடி எந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வாரு, எந்த அளவுக்கு உங்களுடைய தேவைகளை சந்திப்பாரு, எந்த அளவுக்கு உங்களுக்கு மனதுருகுவாரு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஸோ அப்பான்னு கூப்பிட்ட உடனே அவர் டக்குன்னு இறங்கி வந்துடுவார். இந்த எதிர்பார்ப்போட இனிமேல் உங்களுடைய ஜெபத்தை அப்பான்னு கூப்பிட்ட ஆரம்பிங்க. சில பேர் ரொம்ப பயபக்தியோட ஓகேவா அப்பான்னு நீங்கள் அவரோட பேசுங்க. ஃபாதர் வந்து நிறைய பாட்டை அருமையாக நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அப்பான்னு சொல்லிக் கொடுக்க நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்த பாட்டு அப்பான்னு இப்போ நிறைய சாங் ரைட்டர்ஸ், கிரேட் சாங் ரைட்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. சாரால் நவரோஜி, அப்புறம் வேதநாயக சாஸ்திரியார், வண்டர்ஃபுல் சாங் ரைட்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அப்பாங்கிற விதத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணாங்களா எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் ஃபாதர் வந்து ஒரு ஃபாதர்ஸ் ஹார்ட்டை ஆண்டவருடைய ஃபாதர்ஸ் ஹார்ட்டை சாங்ஸ் வரையா ரிவீல் பண்ணிக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸோ இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ரெவலேஷன். இங்கே இந்த குருடன் என்ன பண்ணுறான்? சன் ஆஃப் டேவிட், தாவீதின் குமாரனே அப்படின்னு சொன்ன உடனே ஜீசஸ் திரும்பிட்டார். மற்றவங்கள உஷ்ன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் பார்த்து ஜீசஸ் உஷ்ங்கிறார்.
இறையாதே, அமைதலாரு. டோன்ட் மேக் நாய்ஸ். நீங்க ஆண்டவரை எப்படி கூப்பிடணும்னு நீங்க கூப்பிடுறப்போ மற்றவங்களை எல்லாத்தையும் நாய்ஸ் மாதிரி பார்த்துட்டு உங்களோடது மாத்திரம் நைட்டிங்கேலோட அழகான குரல் மாதிரி ஆண்டவர் பார்ப்பார். உங்களுக்கு விசுவாசமே இல்லை, உங்க குரல் நைட்டிங்கேல் குரல் மாதிரி இல்லை தான், உண்மைதான். ஆனா அவருக்கு உங்களுடைய குரல் இனிமையாக தான் இருக்குங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க காக்கா மாதிரி கத்துனாலும் உங்க சத்தம் அவருக்கு ரொம்ப இனிமையா தான் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உடனே இறங்கி அவர் வந்த உடனே இப்பதான் பர்த்தமேயு பண்ண த பவர் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனை நீங்க பார்க்கணும். அவனுக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட் என்ன தெரியுமா? அந்த துணி தான். அவனோட இருந்த ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அந்த துணி தான். குளிருக்கு அந்த துணி தான், வெயிலுக்கு அந்த துணி தான். அவன் குருடன்னு மற்றவங்க பார்த்து பரிதாபப்படுறதுக்கு அந்த துணி தான். அவனோட ஐடென்டிட்டி அந்த துணி தான். அந்த க்ளோக் ஆஃப் அ பிளைண்ட் மேன் அந்த துணி தான். அந்த துணியை போட்டு தான் சுற்றி ஒவ்வொரு நாளும் உட்காந்துருப்பான். அவன் ஃபஸ்ட்டு பண்ண வேலை துணியை விட்டு எரிஞ்சாயா. திஸ் இஸ் த பவர் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். விசுவாசம் வருகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பு வந்துருச்சு. என்ன எதிர்பார்ப்புனா, நான் ஒரு மனுஷனை தேடி போடலையா, நான் தாவீதின் குமாரனை தேடி போறேன், இனிமேல் எனக்கு இந்த துணி தேவையில்லை. இந்த துணியை ஃபஸ்ட்டு எறிகிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வேளை ஆண்டவர் எனக்கு பார்வை கொடுக்காட்டியும் இந்த துணி தேவையில்லைன்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒருவேளை எனக்கு பார்வை கிடைக்காட்டியும் நான் திரும்பி வந்தா கூட எனக்கு இந்த துணி தேவையில்ல. ஆண்டவர் அந்த எதிர்பார்ப்பை அவர் கனப்படுத்துறாரு. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் அந்த எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்க? அப்பா, ஆண்டவர் எனக்கு செய்யறனால நான் எதிர்பார்ப்போட வரலப்பா, அவர் யாருன்னு நான் தெரிஞ்சனால நான் எதிர்பார்ப்போட வந்திருக்கிறேன். அவர் செஞ்சாலும் என்ன, செய்யாட்டியும் என்ன. ஒரு பாஸ்டர் அப்படிதான் பயங்கர ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தார் சவுத் ஆப்பிரிக்காவில். அவர் ஒரு தடவை உண்மையாலுமே மரித்து போயிட்டாரு. அவர் மறுபடி உயிரோட எழுந்தார் பை த ரிசரக்டிவ் பவர் ஆஃப் காட். அப்போது மறுபடி எழுந்ததுக்கப்புறம் அவருக்கு கேன்சர் வந்துச்சு. உலகமே அவரை கேவலமாக பேசிச்சு. என்னையா ஆண்டவர் இப்படி சுகமளிக்கிற கடவுள், சுகமளிக்கிற கடவுளுங்கிற, உனக்கு இப்போ கேன்சர் வந்துருச்சு. அவர் சொன்னது என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையை வச்சு ஆண்டோடைய தன்மையை நீ ஃபிக்ஸ் பண்ணிடாதப்பா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? என் வாழ்க்கையை வச்சு அவரை கேஜ் பண்ணுவியா? அவருடைய தன்மையை நீ புரிந்துப்பியா? அவருடைய தன்மை, அவர் நல்லவர்னா நல்லவர் தான். என் வாழ்க்கையில் நான் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் அவர் நல்லவர் தான், நான் அழுகையில் இருந்தாலும் நல்லவர் தான், நான் குறைவில் இருந்தாலும் நல்லவர் தான். என் சூழ்நிலை தான் நல்லவருடைய தன்மையில் மாற்றப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சூழ்நிலையை வச்சு எங்க அப்பாவை புரிஞ்சுக்காத அப்படின்னு அவர் சொல்றாரு. Even though I am having a cancer, he is Jehovah Raphaன்னு சொல்றாரு. அவருடைய தன்மை சுகமளிக்கிற தன்மை தான். அதை நான் மாற்றி பிரசங்கிக்க முடியாது. எனக்கு சரீரம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, அவர் யெகோவா ராஃபாவா இருப்பார். This is the power of expectation. இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறப்போ நீங்க மரித்திருக்கிற எல்லா பகுதிகளுக்குள்ள ஜீவன் வருங்க. இந்த எதிர்பார்ப்போட நீங்க ஆலயத்துக்குள்ள வருகிறப்போ, இந்த எதிர்பார்ப்பு கூட ஃபேமிலி பிரேயர்ல உட்கார்றப்போ, இந்த எதிர்பார்ப்போட கிறிஸ்டியன் சாங் கேட்கிறப்போ, இந்த எதிர்பார்ப்போட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நீங்க டீ குடிக்கிறப்போ, ஆண்டவர் அங்கேயும் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். திஸ் இஸ் த பவர் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிறது ஒரு மனுஷன் மேல எதிர்பார்ப்பை வைக்கல, கடவுள் மேல எதிர்பார்ப்பை வைக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உடனே அவன் துணியை தூக்கி போடுறான். துணியை தூக்கி போட்டு ஓடி போன உடனே அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உனக்கு சுகத்தை தரும்பா, நீ போ. ட்ராமாவே இல்லை. ஏன் ட்ராமாலன்னு நினைக்கிறீங்க? இன்னொருத்தன் அப்படிதான், ஒரு குருடன் இருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் ட்ராமா இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லுவேன்ல, ஆர் காட் இஸ் அ காட் ஆஃப் ட்ராமாஸ். ஆமாவா இல்லைங்களா? நீங்கள் என்ன பெரிய மார்வல், என்ன பெரிய டிசி, பைபிள் மாதிரி ஒரு பயங்கரமான சிஜியெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. இது மாதிரி ஒரு ட்ராமாட்டிக் மூவியை வேறு எங்கேயுமே உலகத்தில் பார்க்க முடியாது. செங்கடல் ரெண்டாவது இப்படி போவோம், வானத்திலேருந்து அக்கினி வரும், என்னென்ன பார்க்கலாம், ஏஞ்சல்ஸ் இறங்குவாங்க ஏறுவாங்க, எவ்வளோ ஒரு ட்ராமாட்டிக். ஆர் காட் இஸ் அ வெரி ட்ராமாட்டிக் காட். அங்கே பார்த்தீங்கன்னா மண் எடுக்கிறாரு, எச்சில் துப்புறாரு, மண்ணை எடுத்து அப்படியே வச்சு கண்ணில் பூசி நீங்கள் போய் கழுவுன்னு சொல்கிறாரு. இங்கே அந்த பிஸ்னஸ்க்கெலாம் நேரம் இல்லை. ஏன்னா இவர் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். யார்? பர்த்திமேயு. ஃபர்ஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் விட்டு எறிஞ்சிட்டாரு. அடுத்தது ஆண்டவரை எங்கே தொடணுமோ அங்கே தொட்டுட்டாரு. தாவீதின் குமாரனே, ஓகேப்பா எனக்கு டைம் இல்லை, டக்குன்னு வா, ரிசீவ் கோ, அவ்வளோதான்.
அங்கே பெரிய ட்ராமாக்கே இடம் இல்லை. ஏன்னா ட்ராமா இவனுக்கும் பிடிக்கல, அங்கே இயேசுக்கும் அங்கே பிடிக்கல. சட்டுன்னு பண்ண வேண்டிய கீஸை அவர் அன்லாக் பண்ணார். உடனே அற்புதத்தை பெற்று அந்த இடத்துல போனார். இன்னைக்கு டோன்ட் வெயிட் ஃபார் 2025 டு எண்ட். செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதம் நடக்கும்னு வெயிட் பண்ணாதீங்க. பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா பிப்ரவரி இஸ் a month of love. பிப்ரவரி ஃபுல்லாக நான் லவ் பற்றி பேச போகிறேன். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? கடவுளுடைய அன்பு, நம்மளுடைய அன்பு. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய தன்மையையும் ஆண்டவர் எப்படி வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனும் உங்களோட பேச போகிறேன். எவ்ரி வீக் இஸ் கோன் பி ஹவு ஆர் காட் இஸ் அ காட் ஹூ ஃபுல்ஃபில்ஸ் த ப்ராமிஸ். அவர் ஒன்று சொன்னால் அதை செஞ்சு முடிப்பார் அப்படின்னு நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? டோன்ட் வெயிட் ஃபார் திஸ் மந்த் டு எண்ட். இன்னைக்கு நைட்டு வருகிறதற்கு கூட வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் கரெக்டாக அந்த சாவியை போட்டு அன்லாக் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக இந்த நொடி பொழுதுலே ஆண்டவர் அற்புதத்தை தருவார். ஆண்டவருடைய தேவைகளை சந்திப்பார். அவருடைய மகத்துவத்தின்படி ஆண்டவர் செயல்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிதான் பர்த்தமேயோ இங்கே பண்ணுறான். இதெல்லாம் ரொம்ப 2 பாசிட்டிவான திங்ஸ் இருக்கு. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க ரெகுலரா? ஐ யூ பிரேயிங் ரெகுலர்? ஜெபம்னா ஆண்டவரோட பேசுறது, ஆண்டவரோட இருக்க ரிலேஷன்ஷிப். புதிய ஏற்பாட்டில் இப்படி தான் உட்காந்து ஜெபம் பண்ணணும், அப்படி தான் நின்று ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும், எந்த நேரத்தில் வேணாலும், எப்பெல்லாம் தோணுதோ அப்பாவோட நீங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். திஸ் இஸ் த ப்ரேயர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரேயர் இஸ் அ டைம் ஆஃப் ரிசீவிங். ஆனால் சில இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறத குறித்து சில ஜெபங்கள் இருக்கிறது. தேச தலைவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. எருசலேமின் சமாதானத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. விண்ணப்பம் பண்ணுறது அதெல்லாம் ஐ ஸ்பீக் பீஸ் ஓவர் ஜெருசலேம், ஐ ஸ்பீக் பீஸ் ஓவர் த லீடர்ஸ், ஐ ஸ்பீக் பிளெஸிங் ஓவர் த லீடர்ஸ். இதெல்லாம் பேசுகிறதும் விண்ணப்பம் பண்ணுறதும். ஆனால் when it comes to you, உங்களுடைய பர்சனல் திங்ஸ் வரப்போ நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறதற்கு முன்னாடியே உங்களுடைய தேவைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸோ உங்களுடைய விண்ணப்பத்துக்கு முன்னாடியே நீங்கள் எப்படி தெரியுமா அந்த ப்ரேயர் போஸ்டருக்கு போகணும்? திஸ் இஸ் அ டைம் ஆஃப் ரிசீவிங். இப்போ சாண்டா கிறிஸ்மஸ் டைமில் வந்தாங்களே, சாண்டா கிட்ட எல்லாரும் எப்படி போவாங்க? இவர் கண்டிப்பாக ஒரு 50 காசு ஆசை சாக்லேட்டாவது கொடுப்பாரு. அட்லீஸ்ட் அது கிடைக்கும். ஏன்னா இவர் சாண்டா வந்தார்னா அவர் ஏதாவது ஒன்று வச்சிருப்பாரு, கொடுப்பாரு. ஆண்டவர்கிட்ட நீங்கள் எப்பெல்லாம் போகிறீங்களோ ஆண்டவர் எனக்கு தருகிறவர் அப்படின்னு போகணும். வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் தரமாட்டார், ஞானத்தை தருவார், சுகத்தை தருவார், பலனை தருவார், அவருடைய அனாயிண்டிங்கை இன்னும் அதிகமாக தருவார். உங்களுக்குள்ள செயல்படுகிற ஆண்டுடைய கிருபையும் பெருகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் இங்கே ஒரு கும்பலை நம்ம பார்க்குறோம். இந்த கும்பல் ப்ரே பண்ணுது. ப்ரே பண்ணுறது எதிர்பார்ப்பே இல்லாமல் ப்ரே பண்ணுது. எத்தனை பேர் பார்க்க ரெடியாக இருக்கிறீங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிக்கணும். ஏரோது நாட்களில் அவன் என்ன பண்ணுறான்? ஜூஸை ப்ளீஸ் பண்ணும்படி, யூதர்களை பிரியப்படுத்தும்படி நிறைய பேர் இயேசுவை பற்றி பேசுகிறவங்களெல்லாம் ஒன்று ஒன்றா காலி பண்ணிருக்கிறான். அப்படிதான் யோவானுடைய சகோதரன் யாக்கோபை அவன் பட்டயத்தினால வெட்டி கொன்றான். சாகடிச்சதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் யார் பார்த்தீங்கன்னா பீட்டரை தூக்கிடலாம். பீட்டர் தான் மெயின் கலக்கத்தை கொண்டு வருது. இந்த இயேசுன்னு ஊரில் ஒரு பெரிய கலக்கம் வர்றது இந்த பேதுரு தான். ஸோ பேதுருவை பிடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. பிடிச்சிட்டாங்க. மார்க்கெட் பிளேஸில் பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் வந்து இந்த செக்யூரிட்டி மாதிரி பயங்கரமான செக்யூரிட்டிக்குள்ளே இந்த ஆள் தப்பிக்கவே கூடாதியா அப்படின்னு போட்டு ஜெயிலில் போட்டு, எதுக்காக ஜெயிலில் போடுறாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்து பப்ளிக் அசாசினேஷன் பண்ணலாம். பப்ளிக்காக இவரை காலி பண்ணாதான் இனிமேல் யாரும் இயேசுவை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு ஜெயிலில் போடுறாங்க. இப்போ ஜெயிலில் போட்ட உடனே ஏர்லி சர்ச் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாவா இல்லைங்களா? ஆக்ஸில் வந்து சாப்டர் 4 இருந்தே பார்க்கலாம். ஏர்லி சர்ச் ஆரம்பிச்சிருச்சு, ஆதி சபை ஆரம்பிச்சிருச்சு. ஆதி சபைன்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி செட்டப்லாம் இருந்திருக்காது. சாதாரண வீடோட லிவிங் ரூம் தான் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஏர்லி சர்ச். அங்கே வந்து ஆண்டவரோட பயங்கரமாக பேசினாங்க, அப்பம் பிட்டாங்க, இல்லாதவங்களுக்கு அவங்களோட விற்று இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க, ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டாங்க. பாட்லக்லாம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? பாட்லக்லாம் அந்த கான்செப்ட் தான். ஏன்னா ஒன்றா சமைச்சு கொண்டு வந்து எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டு சாப்பிட்டாங்க. ஸோ பாட்லக் வாஸ் அன் ஏர்லி சர்ச் கான்செப்ட். பாட்லக்னா தமிழில் என்ன? அன்பின் விருந்து. அன்பின் விருந்தெல்லாம் அங்கிருந்து ஆரம்பிச்சது. ஸோ இப்படி தான் ஏர்லி சர்ச் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ ஏர்லி சர்ச் எல்லாம் கூடி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, பேதுருவை எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணிடணும்யா, பேதுரு எப்படியாவது வெளியே வந்துடணும். ஆண்டவரே பேதுருவோடைய வாழ்க்கையை நீங்கள் ஸ்பேர் பண்ணிடுங்க, பேதுருவோடைய வாழ்க்கையை ஏரோது கொன்றக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. இப்போது ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ
ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற அதே சைமல்டேனியஸ் டைமில் ஒரு தேவதூதன் மேலேருந்து இறங்கி வரான். ஒரு தேவதூதன் இறங்கி வந்து பிடிக்கப்பட்ட அந்த அந்த பிரிசனுக்குள்ளே போய் இரும்பு தாழ்பால முறைக்கிறான். உடனே பேதுரு எழுப்புறான். எழுப்பி டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸை போடு, வா கிளம்பிடலாம் இங்கிருந்து. உடனே அவன் யோசிக்கிறான், இது நிஜமா, இது உண்மையா, கனவானே தெரியல அப்படின்னு. நீ வா, வெளியே வா அப்படின்னு வெளியே வந்துருக்கான். 3 வாசல் இருக்கு. 3 வாசல்லாம் தாண்டி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது இது கனவு இல்லை, அது உண்மையாலுமே நிஜம்தான், வந்தது தேவதூதன் தான். இப்போ பேதுரு என்ன பண்றாரு, இன்னொரு ஒரு பகுதியை பார்க்கலாம். 12ஆம் வசனம் 12லேருந்து 16 வரைக்கும் வாசிக்கலாம். இப்போ பீட்டர் வந்து எங்கே வந்துட்டாரு, மேரி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருக்கிறாரு. கரெக்டா இல்லையா? டக்கு டக்குன்னு உள்ள பேக் பண்ணி ஆளை உள்ள கூப்பிட்டுருணும். ஏன்னா எங்கே பிடிச்சாலும் உடனே கொன்றுவாங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, எஸ்கேப் ஆக விட்டாங்க பார்த்தீங்களா சோல்ஜர்ஸு, அவங்களை எல்லாத்தையும் வெட்டி சாச்சிடுறாரு ஏரோது. சோல்ஜர்ஸ்க்கே சாவுனா பேதுரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவருக்கு இருக்கிற விண்டோ மேக்ஸிமம் ஒரு 1 மினிட்டாக இருந்திருக்கலாம். ஏன்னா ரோட்டில் அதுக்குள்ளே அலாம் போயிருக்கும், எல்லாம் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜெயிலிருந்து ஒருத்தன் கிளம்பிட்டான், ஓடிட்டான், தப்பிச்சிட்டான்னு எல்லாரும் கண்ணை தூக்கிட்டு அருவாளை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போது அவருக்கு 2 நிமிஷம் தான் இருக்கும் விண்டோ, தட்டின உடனே உள்ளே போயிருக்கணும். இப்போ மக்கள் உள்ளே ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க? பேதுரு வீட்டுக்கு வரணும்னு ஜெபிக்கிறாங்க. இப்போ யார் வந்து கதவு தட்டுறா? பேதுரு வந்து கதவு தட்டுறாரு. ரோடான ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா நல்ல அம்மா தான். வந்து பார்க்குறாங்க பேதுருவை. பேதுரு மாதிரி இருக்குது. டெஃபினட்டாக சத்தத்தை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஷி ஹர்ஸ் த வாய்ஸ். சத்தத்தை கேட்ட உடனே டெஃபினட்டாக பேதுரு தான்பா. அப்புறம் ஓப்பன் பண்ணியும் பார்க்குறாங்க. பார்த்தா பேதுரு தான். உள்ளே போய் சொல்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், ஜெபம் பண்ணு. எதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க? பேதுரு வெளியே வர்றதுக்காக. யார் இப்போ கதவுலேருந்து தட்டுறா? பேதுரு கதவு தட்டுறா. யார் வந்து திறந்தா? ரோடை வந்து திறக்கிறாங்க. மறுபடியும் உள்ளே போய் சொன்ன உடனே என்ன, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தேவர் ப்ரேயிங் விதவுட் அன் எக்ஸ்பெக்டேஷன். இல்லைனா ஜெபத்தோட ஃபார்முலா என்னன்னே தெரியாமல் ஜெபம் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியுதா? எப்படி ஜெபிக்கணும்னு மார்க் 11:24 சொல்லியிருந்துச்சுன்னா, பெற்றுக்கொண்டோம் என்கின்ற நிச்சயத்தோடு ஜெபிக்கணுமா. இப்போ நிறையா கிறிஸ்தவர்கள் மேட் ப்ரேயர் ஆஸ் அன் ஈவெண்ட். நீங்கள் ஒத்துப்பீங்களா, ஒத்துக்க மாட்டீங்களா? ஜெபம்னா என்ன? ஒரு ஈவெண்ட். என்ன ஈவெண்ட்? வி ஜஸ்ட் கம் டுகெதர். அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்குது. குறிப்புகளை எழுதுகிறோம். இல்லைனா ஃபஸ்ட்டு ஸ்டேட்லேருந்து ஆரம்பிச்சுக்கு, அப்புறம் நேஷனுக்காக ப்ரே பண்ணி, அப்புறம் உறவினர்களுக்காக ப்ரே பண்ணி, ரட்சிப்பிற்காக ப்ரே பண்ணி, இப்படியெல்லாம் பாயிண்டர்ஸ் இருக்குது. தட்ஸ் ஓகே, பாயிண்டர்ஸ் இருக்கிறதுலாம் ஓகே. ஆனால் இட் இஸ் அ டைம் ஆஃப் ரிசீவிங். ஒரு சாண்டா கிட்ட எப்படி ஒரு ஆசை சாக்லேட்டை வாங்குகிறோமோ அந்த மாதிரி மென்டாலிட்டி, அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட தான் ப்ரேயர் செட்டப்புக்கே நம்ம வரணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லியிருக்கிறது, இது பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தோடு ஜெபிக்கணுமா. ஸோ ப்ரேயர் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்படியே கொடுத்துட்டு இப்படியே வாங்குற நேரம். இட் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மணி எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் எடுத்து டாலர்ஸ் கொடுக்குறீங்க. டாலர்ஸ் கொடுத்தோன்னா அவங்க என்ன இந்தியன் ரூபி தருவாங்க. சைமல்டேனியஸ்லி தே கிவ். அதே மாதிரி ஜெபத்தின் நேரம் வந்து ஆண்டுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற நேரம். நிறைய பேருக்கு ஜெபம் ஏன் தெரியுமா கேட்கப்பட மாட்டேங்குது? சொல்லுங்க. நம்ம இந்த மெடிடேஷன்லேயே நம்ம பார்த்தோம். அதுக்கு பதில் ஏன் ஜெபம் கேட்கப்படலை? அவருடைய சித்தத்தின்படி கேட்கல. as simple as that. ஆண்டவரே, ஒரு நல்ல பையனா எனக்கு காட்டுங்க. கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. ஒரு நல்ல பையனா காட்டுங்க. ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. உலகத்தில் எவ்வளோ பையன் இருந்தாலும் ஒரு பையன் நம்மளை கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான். ஆண்டோடைய சித்தம் என்ன? அவர் ஒரு நல்ல அப்பா. நமக்கு நன்மையான காரியங்களை அவர் செய்து முடிப்பார். தீமையை கூட நன்மையாக மாற்றுவார். நம்மளுடைய எதிர்காலம் ஆண்டோடைய கருத்தில் இருக்குது. அவர் நம்ம வாளாகாமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலே வைப்பார். ஆசாரிய ஊழியத்தை தந்திருக்கிறார், ராஜாக்களாக வைத்திருக்கிறாரு. தீஸ் ஆர் த ப்ராமிசஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் காட். ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பையனை தந்ததற்காக நன்றி, நல்ல பொண்ணை தந்ததற்காக நன்றி, நல்ல வேலையை தந்ததற்காக. ப்ளீஸ் டோன்ட் கோ அண்ட் ஆஸ்க் காட், நல்ல வேலையை கொடுங்க ஏசப்பா, நல்ல வேலையை கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் கேட்குற வேலை 50,000 ரூபா வேலையாக இருக்கும். ஆண்டவர் தர வேலை 5 லட்ச ரூபா வேலையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு தன்மை இருக்குது. என்ன தன்மைனா, அவருடைய ஸ்டாண்டர்ட் படி தான் அவர் இறங்குவார். இப்போது நம்மலாம் போய் ஒரு ஹோட்டலில் பார்க் பண்ணுறோம். பார்க் பண்ணி கார் எடுக்கிறப்போ, கார் எடுக்கிறவங்களுக்கு நம்ம டிப்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா?
அந்த கொடுக்குற அந்த 30 ரூபாய்க்கு எல்லாரும் கொடுக்குற பில்டப்பை பார்க்கணுமே. அப்படியே கொடுக்குறது, அப்படியே மறைச்சு காணிக்க போடுற மாதிரிலாம் கொடுக்குறது. அந்த ஒரு 30 ரூபீஸ் டிப்ஸாக இருக்கும். இதே வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயங்கரமான ஆள் ஒரு ரோல்ஸ் ராய்ஸில் வராரு. அவர் என்ன பண்ணுவார், பர்ஸை ஓப்பன் பண்ணுவார். நான் பார்த்துருக்குறேன் கண்ணில், ஒரு கட்டை எடுத்து அப்படியே டிப்ஸாக கொடுப்பாரு. அவர் கொடுக்கறது கூட அவருக்கு தெரிய கூட தெரியாது. ஏன்னா இட் இஸ் ஹிஸ் வே ஆஃப் லிவிங். ஆமாவா இல்லைங்களா? அவருடைய ஸ்டாண்டர்ட் அப்படிதான். மேல இருக்கிற தேவன் ராஜாதி ராஜாவா இருக்கிறனால அவருடைய ஸ்டாண்டர்ட் படி தான் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் அளிப்பார். உங்களுடைய ஜெபத்தின் படி அவர் பதில் அளிக்க மாட்டார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குதுங்க? அவருடைய ஸ்டாண்டர்ட்னா என்ன? அவருடைய நிறைவு. ஆண்டவர் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கல்யாணத்தை பத்தி நான் நிறைய பேசினிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஒரு வாயாடி பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணு ரொம்ப வாயாடியான பொண்ணு இருக்கு. வர மாப்பிள்ளை வாயாடி மாப்பிள்ளையா வந்துச்சுன்னா 2வது நாள் டிவோர்ஸ் ஆயிரும். ஓகே, வர மாப்பிள்ளை எப்படிப்பட்ட மாப்பிள்ளையா வருவாங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாப்பிள்ளையா தான் வரும். இல்லை அமைதியான பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், வர பையன் நல்லா எக்ஸ்ட்ரோவர்ட்டடா நல்லா பேசுற மாதிரி இருக்கணும். இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேற டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். இப்போ ஃபினான்சஸை நல்லா ஹேண்டில் பண்ற ஒரு பையன் எப்படிப்பட்ட பொண்ணோட இருப்பாங்கன்னா, நல்லா சேர்த்து வைக்கிற ஒரு பொண்ணோட ஆண்டவர் இணைப்பார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீங்க என்ன தெரியுமா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றீங்க? என்னவே போல என் விருப்பத்தின்படி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஃபினான்சஸை நல்லா ஹேண்டில் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஃபினான்சஸை நல்லா ஹேண்டில் பண்ற பொண்ணு தான் உங்களுடைய விருப்பமா இருக்கும். பிகாஸ் வாட் யூ லைக் யூ வில் லைக் இன் அதர்ஸ். உங்களுக்கு நான்வெஜ் பிடிச்சிச்சுன்னா அவங்களுக்கும் நான்வெஜ் பிடிக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு பாஸ்தா பிடிச்சிச்சுன்னா வரப்போற பொண்ணுக்கும் பாஸ்தா பிடிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இணைக்க மாட்டாரு. ஒரு சாம்பார் பிடிக்கிற பொண்ணும் ஒரு பாஸ்தா பிடிக்கிற பையனும் தான் ஆண்டவர் இணைப்பாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? திஸ் இஸ் த வில் ஆஃப் காட். ஏன்னா அவருக்கு தெரியும், பாஸ்தா பிடிக்கிற பொண்ணே நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா 2 மாசத்துல பேக்கப் ஆயிருவீங்கன்னு அவருக்கு தெரியும். இது தாக்கு பிடிக்காதுன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சனால தான் when God brings a blessing in your life உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. Because the way you like is different from way he likes. ஆனா இது ரெண்டும் சேர்றப்ப தான் அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். So this is how God answers your prayers. இப்படி தான் உங்களுக்கு ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் அளிப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய வீடு கேட்குறீங்க, ஆனால் ஆண்டவர் வீடே தர மாட்டார். நீங்கள் ஆண்டவர் மேலே கோச்சிக்கிறீங்க. ஆண்டவரை இத்தனை நாளாக ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஆண்டோடைய சித்தம் நீங்கள் கனடாவில் போய் செட்டில் ஆகிறதா இருக்கும். நீங்கள் வீடு இங்கே வாங்கி வச்சுட்டு அந்த வீட்டுக்கு வாட்ச்மேனை போட்டுட்டு மெயின்டெனன்ஸ் 1 லட்ச ரூபா கட்டுறதுக்கு ஆண்டவர் யோசிச்சுருவார். நீ வீடே இப்போதைக்கு வாங்க வேணாம், இன்னும் 5 வருஷத்தில் நீ வெளிநாட்டுக்கு போகிற, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் மாங்கு நீங்கள் வீடு வாங்கி நிற்கிற? அதுக்கு எவ்வளோ பிரயாசம், எவ்வளோ அழுகை, எவ்வளோ ஸ்வெட்டு, எவ்வளோ ஏக்கம், இதெல்லாம் தேவையில்லைன்னு ஆண்டவர் நினைப்பார். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? எங்கே நீங்கள் ஜெபத்தை கேட்க போகிறீங்க? மேபி என் ஜெபத்தில் வல்லமை இல்லை போல, உங்களுடைய வல்லமை குறைஞ்சிருச்சு போல, ஒருவேளை எனக்கு பிடிக்கல போல என்ன அப்படின்னு ஆண்டவருடைய பிக்சரே நம்ம மாற்றிடுறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இங்கே ஒரு குரூப்பு ஆதிசபை எல்லாத்துலேயும் டிக்கு வாங்கினே இருந்தாங்க. இந்த ஒரு இடத்துல தான் டிக்கு வாங்கலாங்க. ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்துருக்காங்க பேதுரு வர்றதுக்கு. பேதுரு வந்ததுக்கு அப்புறம் கூட எதிர்பார்த்த முடிவு வந்துருச்சு, ஆனால் முடிவு வேணான்ட்டாங்க அவங்க. எங்கள் ஜெபத்தில் நாங்கள் தரித்து இருப்போம் அப்படிங்கிறாங்க. மறுபடி போயிட்டாங்க. மறுபடி போய் ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. திரும்பியும் தட்டுறாரு. வசனத்தை வாசிப்பாங்க, திரும்பியும் தட்டுறாரு. தயவு செய்து கதவை திறங்கடா, என்ன காலி பண்ண துரத்திட்டு இருக்கிறாங்க, உள்ள வந்தால் தான் தப்பிக்க முடியும். அப்புறமேட்டு பார்த்து தான் வியந்து போகிறாங்க. ஓ, இன்னும் கூட நம்மள நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ஒருவேளை தேவ தூதனா இருக்குமோ அப்படின்னு சொல்லுவாங்க. பேதுருவோட தூதனா இருக்குமோ, பேதுருவையே போல வேற யாரும் வந்திருக்கிறாங்களோ. ஆனால் இவ்வளோ நாள் எதுக்கு மாங்கன்னு ஜெபிச்சாங்க? பேதுரு வரணுங்கிறதுக்காக. ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் ஜெபம் பண்ணால் கூட எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பண்ணீங்கன்னா அந்த ஜெபம் கூட கேட்காது. ஆனால் நீங்கள் ஜெபமே கூட பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்க. அந்த பிச்சை எடுக்கிற கூட எதிர்பார்ப்போட யார்கிட்ட எடுத்தீங்களோ அந்த அலங்கார வாசல் அன்னையிலிருந்து உங்களுக்கு அலங்கார வாசலாக மாறும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? Those guys were not praying guys, they were surviving guys. அவங்க பொழைச்சிட்டு இருந்தாங்க. ஏதோ அவங்களுக்கு இருந்த வாழ்வில் they were just living their lives.
ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் எதிர்பார்த்த முடிவை ஆண்டவர் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்போ தெரியுமா அதிகரிக்கும்? எதிர்பார்க்கிற மக்களோட நீங்கள் சேர்றப்போ உங்களுக்கு அதிகரிக்கும். ப்ளீஸ் ஹேங் அவுட் வித் பீப்புள் ஹூ ஹவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். டோன்ட் ஹேங் அவுட் வித் பீப்புள் ஹூ ஆர் லேசி. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? இப்போ நீங்கள் சில் பண்ணுறீங்கன்னா, சில் பண்ணுற ஒவ்வொரு ஆளும் எதிர்பார்ப்போட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கணும். ஆண்டவர், நான் வாழ்க்கையில் எங்கேயோ போக போகிறேன்யா, இன்னும் 2 வருஷத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், 6 வருஷத்தில் வேலை செய்ய போகிறேன், 2 மாதத்தில் வீடு கட்ட போகிறேன், இன்னும் 1 மாதத்தில் நான் இது பண்ண போகிறேன். இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு இருக்கிற ஆட்களோட தான் நீங்கள் ஹேங் அவுட் பண்ணணும். அது கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, அன்பிலீவராக இருந்தாலும் சரி, த பேசிக் லா ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத இடத்துலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆயிருங்க. எல்லாரும் எதிர்பார்ப்போட யார் இருக்கிறாங்களோ அவங்களோட மட்டும்தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கணும். உங்கள் இன்னர் சர்க்கிளில் ஆட்களை விடணும். இதுக்கு ஒரு சின்ன திங்கை சொல்கிறேன். மரியாள் கிட்ட கேபிரியல் வந்து சொல்கிறாரு, பா அம்மா உனக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது, பரிசுத்தாவியானவர் நில் எடுக்க போகிறாரு, இயேசுவை நீ பெற்றெடுக்க போகிற அப்படின்னு. விசுவாசமே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பயப்படுறாங்க. ஆனால் அவங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னு இப்போது ஏஞ்சல் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, உனக்கு விசுவாசம்னா அதிகரிக்கணுமா? அங்கே இன்னொரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க பேர் எலிசபெத்து. அவங்களுக்கும் ஒரே நேரத்தில் அவங்களும் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. உங்களுடைய கசின் தானே, அவங்களும் ஒரே டைமில் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. உடனே இந்த அம்மா கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போய் யாரோட ஹேங் அவுட் பண்ணுறாங்கன்னா, சேம் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிற இன்னொரு லேடியோட ஹேங் அவுட் பண்ணுறாங்க. 3 மாதம் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இந்த அம்மா வார்த்தையை சொன்ன உடனே எலிசபெத் வயிற்றில் இருந்த யோவான் துள்ளுறாரு, மகிழ்ச்சியோட துள்ளுறாரு. துள்ளினதுக்கு அப்புறம் இவங்க உடனே ப்ராஃபட்டஸாக மாறிடுறாங்க. ப்ராஃபட்டஸாக எலிசபெத் மாறி மரியாளை வாழ்த்துறாங்க. பா நீங்கள் வந்து ஒரு கடவுளை சுமக்கிற தாயேங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. சொல்லிட்டு she is saying, இதை போலவே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கப்படும். லைக் they share the எக்ஸ்பெக்டேஷனோட ஹேங் அவுட் பண்ணுறப்போ எக்ஸ்பெக்டேஷன் பிகம்ஸ் கண்டேஜியஸ். அது உங்களை பற்றி பிடிக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஸோ ஒன்லி when you hang out with people who are expecting something, அப்போ தான் எக்ஸ்பெக்டேஷனோட நிறைவே உங்களோட வாழ்க்கையில் செயல்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த மாதிரி பர்பஸே இல்லாமல் யாராவது வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா டோன்ட் ஹேங் அவுட் வித் தம். ஹேங் அவுட் பண்ணுறேன், ஆனால் இதோட ட்ரீமோட வா, இதோட விஷனோட வா. 2025க்கு நீங்கள் எல்லாரும் ஒரு ட்ரீம் அண்ட் விஷனை நீங்கள் எழுதி வச்சுருக்கணும். உங்கள் நோட்டில், உங்கள் வீடுகளில், ஒரு போஸ்டர்ஸில், உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸில். யூ மேக் அ ட்ரீம், யூ மேக் அ விஷன். ஏன்னா ட்ரீம் அண்ட் விஷன்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாக மாறும். அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பாக மாறும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட எப்படி போய் நிற்கிறீங்க? ஆண்டவரே, அதனால தான் சொன்னேன், இந்த ஓவர் ரேட்டட் வார்த்தை வந்து ஆண்டுடைய சித்தம். எல்லா சோம்பேறிகளும் யூஸ் பண்ணுற வார்த்தை ஆண்டுடைய சித்தம். பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கையில் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆண்டுடைய சித்தம் போல், வேலை இல்லாமல் இருக்கிறது ஆண்டுடைய சித்தம் போல். இல்லை 2000 ரூபாலேயே நான் சம்பளம், 2000 ரூபா சம்பளம் தான் ஆண்டுடைய சித்தம் போல். அது நான் மனரம்யமாக நான் நோ தட் இஸ் ஃபூலிஷ்னஸ். ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போகிறது. இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க. ஒரு வேளை 2025 நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, 1 வாரம் தான் ஆயிருக்கு. ப்ளீஸ் மேக் அ நோட். எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க 2025ல்? நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்துருக்கிறீங்க? ஆண்டவரே எனக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க, எனக்கு இதை செய்ய போகிறீங்க. இன்னொன்று சொல்லிட்டா, மை காட் இஸ் அ காட் ஆஃப் டிசையர்ஸ், மை காட் இஸ் நாட் ஜஸ்ட் அ காட் ஆஃப் நீட்ஸ். உங்களுடைய தேவைகள்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். உங்களுடைய தேவைகள்லாம் அவர் சந்திப்பார். ஆனால் அவர் எதுக்கு தெரியுமா காத்துட்டு இருக்கிறாரு? உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறதற்கு காத்திருக்கிறாரு. God is waiting for your desires. உங்கள் இஎம்ஐக்கு ஆண்டவர் இஎம்ஐ கட்டுகிறதற்கு காசு கொடுக்கறதுக்காக காத்தில்லை, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செய்வார். ஆனால் என் மகன், என் மகள், என் சித்தத்தின்படி எதை கேட்குறான் அப்படின்னு காத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இதே ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மெசேஜை நான் கொடுத்துருந்தேன்னா, ஐயோ என்னடா டிசையர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, விருப்பம்லாம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நோ 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 நோ, யூ நீட் டு ட்ரீம் வெரி வெரி பிக். அப்போ தான் ஆண்டவர், நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன், அவருடைய தன்மை எகோவா ஈரே. ஆனால் நீங்கள் தான் பிளேட் எடுத்துன்னு போகிறீங்களா, பக்கெட் எடுத்துன்னு போகிறீங்களா, லாரி எடுத்துன்னு போகிறீங்களா, நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அவர் என்னன்னா பெட்ரோல் பங்க் மாதிரி, நீங்கள் 1 லிட்டர் பாட்டில் எடுத்துன்னு போனீங்கன்னா ஃபில் பண்ணுவார், 5 லிட்டர் கேன் எடுத்துன்னு போனீங்கன்னா ஃபில் பண்ணுவார், 25 லிட்டர் இல்லை இப்போ 1 கேலன் நீங்கள் லாரியை கொண்டு வந்தீங்கன்னா அதையும் ஃபில் பண்ணுவார். பிகாஸ் ஹிஸ் நேச்சர் இஸ் ஃபில்லிங் நேச்சர். ஆனால் நீங்கள் என்ன அவர்கிட்ட கொண்டு போகிறீங்கன்னு ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு காலையில் பெரிய எதிர்பார்ப்பின் கிணறோட போங்க அவர்கிட்ட, பெரிய எதிர்பார்ப்பு நிறைவோட போங்க. அவர் சொல்லுவார், ஐ வில்
மீட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு சின்ன உண்மை சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆண்ட்ரூ ஒமேக்னு ஒரு பாஸ்டர் இருந்தார், என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் பாஸ்டர்ஸ். அவருடைய ப்ரீச்சிங், அவருடைய டீச்சிங் வந்து என் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மறுரூபப்படுத்தியிருக்கு. அவர் கல்யாணம் பண்ணுறப்போ அவங்க மாமனார் வந்து கேட்டாராம், என் பொண்ணை கல்யாணம் பண்ணுற, என்ன வேலை செய்ய போகிற? உடனே அவன் சொன்னாராம், எனக்கு ஒரு ஊழிய அழைப்பு இருக்குது ஃபாதர் இன்லா. ஃபாதர் இன்லானா மில் மாதிரி ஃபில் ஐ ஹாவ் அ காலிங், மினிஸ்ட்ரி காலிங், நான் மினிஸ்ட்ரி தான் செய்ய போகிறேன். அப்படியாப்பா, சரி எதையோ செய். மினிஸ்ட்ரி பண்ணுறவங்களாம் எப்படி நிற்கிறாங்க பார்த்தியா? அந்த காலத்துலலாம் எதுவுமே இல்லாமல் இருந்தாங்களாம். சரி இருந்தாலும் கொடுத்துட்டாரு. கொடுத்து கல்யாணம் ஆயிடுச்சு, மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பித்தாங்க. அவர் சொல்கிறாரு, என் மீட்டிங்க்கு அதிகமாக வந்த மக்கள் 5 பேர். The largest crowd I had was 5 people. எத்தனை வருஷம் கேட்டால் தான் ஷாக் ஆயிடுவீங்க. 12 வருஷமா. For 12 years 5 பேர் தான் மீட்டிங்கில் உட்காருவாங்களாம். இவங்க ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிறாங்க. ஸோ நடுவில் அவங்க மாமனார் வந்தாராம், நான் வேணா உனக்கு பிஸ்னஸ் செட் பண்ணி கொடுக்கட்டுமா? எதுக்காகனா, மகள் கஷ்டப்படுறத பார்க்க முடியல. நீ லூசு மாதிரி சுத்து, ஆனால் என் பொண்ணு ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு வந்து சொல்கிறாராம். என் பொண்ணு கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. பிஸ்னஸ் நான் உனக்கு எல்லாத்தையும் பார்த்துறேன், நான் உனக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும். ஆனால் அவர் புக்கில் எழுதியிருக்கிறாரு, எனக்குள்ள இந்த ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஐ ஹேட் தி ஸ்மால் சீட் கால்ட் எக்ஸ்பெக்டேஷன். என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்வார். காலம் போகலாம், சூழ்நிலை அமையாமல் இருக்கலாம், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற எதிர்பார்ப்பை யாருனாலையும் அசைக்க முடியாது. என் மாமனார் அசைக்க முடியாது, என் மனைவி என் புரிஞ்சுக்கிட்டா. சி த மொமெண்ட் யூ லிவ் வித் எக்ஸ்பெக்டிங் பீப்புளில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தட் பிகம்ஸ் கண்டேஜியஸ். நீங்கள் எக்ஸ்பிளைன் கூட பண்ண வேணாம். நீங்கள் ஒரு ட்ரீமுக்கு பின்னாடி போகிறீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு கனவுக்கு பின்னாடி போகிறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க உங்களை நோண்ட மாட்டாங்க. யார் உங்களை நோண்டுவாங்கன்னா, உங்களோட ரப்பு பண்ணாதவங்க தான் நோண்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியாது. ஸோ அதனால தான் சம்டைம்ஸ் யூ நீட் நாட் எக்ஸ்பிளைன் டு யுவர் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் வென் யூ ஹேவ் அ ட்ரீம். எந்த அளவுக்கு ட்ரீமை நீங்கள் பர்சியூ பண்ணுறீங்களோ அந்த பர்சியூவிங் நேச்சர் வச்சு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஹவு பிக் இஸ் யுவர் ட்ரீம், ஹவு டு யூ வேல்யூ யுவர் ட்ரீம். இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் ஆண்டவர் ஒரு கனவை வச்சிருக்கிறாரு, ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறாரு, ஒரு வாழ்க்கை நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. அது சின்னதாக வச்சிடாதீங்க, சின்னதாக வச்சிருக்காதீங்க. 20,000 சம்பளம், ஒரு கல்யாணம், 2 குழந்தைங்க, ஒரு சின்ன காரு, ஒரு சின்ன வீடு, நான் இப்படி செட்டில் ஆவேன், இந்த தெருவில் வாழ்வேன், இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிடும், நான் என் பசங்களை நல்லா செட்டில் பண்ணிட்டு. திஸ் இஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் நான் கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல். நீங்கள் இயேசுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு பெருசாக இருக்கணும். நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே கடவுள் உங்களோட வாழ்க்கையில் செயல்படுவார். ஸோ ஒரே ஒரு தடவை 5லேருந்து 20 பேர் ஆச்சான். எப்படி 20 பேர் ஆச்சுன்னு யோசித்தாங்கன்னா, அவங்க அன்னைக்கு மட்டும் ஸ்நாக்ஸும் டீயும் கொடுத்துருக்குறாங்க மீட்டிங்க்கு. அவர் சொன்னார், இன்னைக்கு ஸ்நாக்ஸும் டீயும் கொடுத்தனால 5 வந்து 20 ஆச்சு. ஃபார் 12 இயர்ஸுங்க, 12 வருஷமாக காசு இல்லை, ஒன்றுமே இல்லை, குழந்தைங்க பிறந்துருச்சு, போகிறதுக்கு வண்டி இல்லை, ரொம்ப கஷ்டம். இப்போது கேரிஸ் பைபிள் காலேஜ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பைபிள் காலேஜ் இன் த வேர்ல்ட். கொலராடோ அப்படிங்கிற ஒரு இடத்துல ஏக்கர் கணக்கில் தீம் பார்க் மாதிரி அவர் பைபிள் காலேஜையும் சர்ச்சையும் உலகம் முழுவதும் அவரோட இன்ஸ்டியூட் இருக்குது, ஆண்ட்ரூ ஒமேக் மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரியில் தொடப்பட்ட, அவருடைய புக்ஸில் தொடப்பட்ட பல லட்சக்கணக்கான மக்களில் நானும் ஒரு ஆள். ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. நாங்கள் கல்யாணம் ஆனப்போ பெட்டி எனக்கு ஒரு புக்கு கொடுத்தா. ஏன்னா எனக்கும் பெட்டிக்கும் கல்யாணம் ஆனப்போ ரொம்ப சண்டை வந்துகிட்டே இருக்கும். என்ன சண்டைனா, தியாலஜிக்கல் ஃபைட்ஸ் வரும். இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. ஏன்னா நான் ஒரு விசுவாசத்தில் இத்தனை வருஷமாக வளர்ந்துருக்கிறேன். அது விசுவாசம்னு சொல்கிறதா, தேவ பக்தி சொல்கிறதா, என்னன்னு சொல்கிறேன்னு தெரியல. ஐ ஜஸ்ட் லிவ்ட் அ நேம் சே கிறிஸ்டியன் லைஃப்னு நினைக்கிறேன். ஒரு செட்டப்பில் நான் வாழ்ந்து வந்துட்டேன். ஸோ கல்யாணம் ஆனோன்னா பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு புக்கு கொடுத்தா, ஸ்பிரிட், சோல், தயவுசெய்து இந்த புக்கை படி. எனக்கு புக்கு படிக்கிறலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஆனால் ஏற்கனவே புக்கு படித்தவங்க அங்கங்கே மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க, பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. அதை மட்டும் படித்தேன். இது மட்டும்தான் முக்கியம், ஃபுல்லாலாம் படிக்க முடியாதனால அதை மட்டும் படித்தேன். அண்ட் ஐ காட் ரியலி, யாரையா அந்த மனுஷன், எப்படியா இவ்வளோ வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தா ஒரு தாத்தா வந்து பேசினுக்கிறாரு. அந்த தாத்தா தான் ஆண்ட்ரூ ஒமேக். அவருடைய புக்கில் அவர் சொல்லிக்கிறாரு, ஐ ஸ்ட்ரகிள்டு a lot. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஹோப் ஒரு நாளும் டிமினிஷ் ஆகலை. இன்னைக்கு யாராவது கனவுகளோட, எதிர்பார்ப்போட, ஜெப குறிப்புகளோட, கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா, there is power with expectation. எதிர்பார்ப்பில் ஒரு பெரிய வல்லமை இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்ப்பு வைக்கிறது ஒரு மனுஷன் மேலே வைக்கல, ஒரு காரியத்தின் மேலே வைக்கல, ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மேலே
நீங்கள் எதிர்பார்ப்பை வைக்கிறீங்க. இஃப் காட் ஷோஸ் அப், அவருடைய தன்மையின்படி உங்களுடைய எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம யாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாம்.